ஹல்லேலூயா. அம்மை துதிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அனுப்புகிற வசனம் ஒரு நாள் வெறுமையாய் திரும்ப போகிறதில்ல. எங்களை உருவாக்குகிற உமது வேத வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். குயவனே, உமது கையில் அல்லவா எங்களை வச்சிருக்கிறீங்க. உம்முடைய பார்வைக்கு நலமானபடி எங்களை நீர் வணைவீராக. உம்முடைய சித்தம் மாத்திரம் நடக்கட்டும் ஆண்டவரே. உடைக்கப்பட்ட பாத்திரங்கள் போல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் இன்னைக்கு நினைத்து பார்ப்பீராக. என்னை மறைத்து வெளிப்படும் எல்லா துதியான மகிமை எடுத்துக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 21 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமானவர். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்க அவங்க கானானை சுதந்தரிப்பதற்காக அவங்க புறப்பட்டு போகிறாங்க. கர்த்தர் எதிரிகளை துரத்தி கொண்டே வரார். குழவிகளை கொண்டு நான் துரத்துவேன், நீ அவங்கள பார்த்து பயப்படாதீங்கன்னு சொல்லி தான் இந்த வார்த்தையை ஆவியானவர் சொல்கிறார். இஸ்ரவேல் அவங்களுக்குள்ளே கர்த்தர் இருந்தாராம். இன்றைக்கி நம்ம பரம கானானுக்கு போகிறோம். நமக்குள்ளே எப்படி இருக்கிறார்? பரலோக கானானுக்கு போகிற நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் நம்ம ஜெயிக்கணும், இதை தான் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்க குறிப்பாக கானான், உலக கானான், எழுத்தின்படி கானானை அவங்க சுதந்திரிக்க போகிறாங்க. போகிற வழியில் தான் கர்த்தர் அவளை பார்த்து சொல்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமானவர். ஆனால் இந்த கொலைசியர் 1 அதிகாரம் 27வது வசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் பிதா அவங்களுக்குள்ளே இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறாராம். அதனால தான் அந்த கொலைசியர் 1 அதிகாரம் கடைசி வசனம் 29 வாசிக்கிறோம், அவருடைய வல்லமையின்படியே நான் போராடி அவருடைய பலத்தினால் பிரயாசப்படுகிறேன் என்று. கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கிறதுனால அந்த பலத்தின்படியே நம்ம போராடி பிரயாசப்படணும். அவங்க அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க யுத்தத்தை போராடி பிரயாசப்பட்டு ஜெயம்தான். ஏன்னா அவங்களுக்குள்ளே கர்த்தர் இருந்தால் கானானை அவங்க சுதந்திரிக்க ஈஸியாக போயிட்டே இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளை, அதே போல் இந்த பூமியில் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் பரலோக கானானுக்கு போகணுன்னா நிறைய போராட்டங்கள் இருக்குது. தானமாக யோசுவா 1 அதிகாரம் 5 நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். யோசுவா பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கிற வரையிலும் ஒருவனும் உனக்கு முன்பாய் எதிர்த்து நிற்பதில்லை, நான் அவன் கூட இருக்கிறேன். மோசையோடு இருந்தது போல் நான் அவன் கூட இருக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை அவனுக்கு ஆறுதலாக இருந்தது. ஆனால் அதே யோசுவா 5ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஒரு நாள் அவன் கண்ணுக்கே தெரியல, திடீரென்று ஒரு தூதன் அங்கே நிற்கிறத பார்க்குறோம். அவர் பட்டயத்தை கையில் வைத்திருக்கிறார். நீ யார், எங்களை சார்ந்தவரான்னு கேட்கும்போது, சேனையின் அதிபரா, நான் உங்களோடு நான் வரேன்றார். அப்போ யோசுவாவுக்கு அதுவரையில் அவனுக்கு தெரியல, அவன் பெரிய இந்த கானானை எப்படி நம்ம சுதந்திரிக்க போகிறோம், எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கணுமே, இந்த சுதந்திரத்தை நான் பிரித்து கொடுக்கணுமேன்னு சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது தான் ஒரு நாள் அவன் கண் திறக்கப்பட்டுச்சு. அதே போல் பரலோக கானானுக்கு நம்ம போகிறோம், நம்ம கண்கள் இன்னைக்கு திறக்கப்படுது. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், அந்த கானானுக்கு நீ போகிற வழியில், கர்த்தருடைய பிள்ளையை பரலோக கானானுக்கு நீ போகிற வழியில் நான் உனக்குள்ள நான் வல்லமையுள்ள தெய்வமாக நான் நிற்கிறேன். நீ நிச்சயமாக இந்த பூமியில் உனக்கு கர்த்தர் கொடுத்த வல்லமையின்படி நீ போராடி பிரயாசப்படு. அன்னைக்கு குழவிகளை கொண்டு துரத்தினது போல் இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுகிறார். யுத்தம் என்னுடையது. உன் குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனை வருது, போராட்டம் வருது. ஒரு நாள் நம்ம ஜெபம் பண்ணுறோம், அடுத்த நாள் ஜெபிக்க முடியல, ஆவிக்குரிய ஜீவியத்தில் சோர்ந்து போகிறோம், சோர்வு. ஆனால் அப்பப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் வாழ்கிறோம். வேதத்தில் மிக அழகாய் நோவாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உள்ளத்தின் ஆழத்தில் சொல்கிறார், கோடையும் அறுப்பும் ஒரு நாள் என்ன செய்வதில்லை, ஒழிந்து போவதில்லை. ஆண்டவருடைய பிள்ளை, விதைப்பும் அறுப்பும் ஒரு நாளும் என்ன செய்வதில்லை, ஒழிந்து போவதில்லை. அதே போல் சீதளமும் கோடையும் கர்த்தருடைய பிள்ளை ஒழிந்து போவதில்லை. கர்த்தருடைய வருகை வரையிலும் ஆண்டவர் நமக்கு அழகாக சொல்லியிருக்கிறார். அதே போல் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலிபீடத்தில் எப்போதும் அக்கினி ஒழிந்து போயிடக்கூடாது. நம்ம இருதயத்துக்குள்ளாக ஒரு அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். அந்த அக்கினி என்னைக்கு அவிழ்ந்து போகுதோ அப்போ கர்த்தரோடு நடக்கிற ஒரு அனுபவம் நிறைய நேரங்களில் குன்றி போகுது, சோர்ந்து போகிறோம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் பரம கானானுக்கு போயிட்டுருக்குறோம். போகிற வழியில் கர்த்தர் நம்மோடு எப்படிலாம் வரார், நமக்கு எப்படிலாம் ஜெயம் கொடுக்குறார். ஆனால் நாம் எப்படி ஆண்டவரை பிடித்திருக்கிறோம், அல்லது ஒருவேளை கர்த்தரை விட்டுட்டு எங்கேயோ ஓடிட்டுருக்குறோமா, இதை தான் இன்றைக்கி கொஞ்சம் சிந்திக்க போகிறோம். லோத்து ஆபிரகாமோடு கூட புறப்பட்டு போகிறான். ஆரம்பத்தில் போயிட்டே இருக்கவரையில் இவனுடைய மேய்ப்பர்கள் மந்த இதெல்லாம் பெருகவும் அவனுடைய மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்துச்சு. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் ஆபிரகாம் சொல்கிறார்,
நீ உனக்கு தெரிந்து கொள்கிற உனக்கு பிரியமான இடத்துக்கு நீ போன்னு சொல்லி அவனை அனுப்பும்போது தான் பார்வையில் ஏதேன் போல இருந்ததான அந்த பசுமையான இடம், எகிப்தை போல இருந்ததான அந்த இடத்த அவன் பார்த்து அந்த சோதோம் குமோராவுக்கு நேராக புறப்பட்டு போகிறான். அவன் தனக்கென்று ஒரு வழியை தெரிந்து கொண்டான், ஆனால் அது ஆசீர்வதிக்கப்படலை. இன்னைக்கு நமக்கு முன்பாக சங்கீதம் 119 அதிகாரம் 29-30 வசனத்தை வாசித்தீங்கன்னா பொய் வழி வைக்கப்படுது, ஆனால் மெய் வழியை தெரிந்து கொள்கிறோமா? பொய் வழியை வெறுத்து மெய் வழியை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அன்றைக்கி யோனா ஆண்டவர் சொல்கிறார், நினிவேக்கு போ. நினிவேவை அவன் தெரிந்து கொள்ளலை, தர்சீஸ். ஏன்னா நினிவேவுக்கு போனால் அங்கு அந்த மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? அவங்க பாவம் செய்கிற ஜனங்கள் என்று அவன் குறை சொல்கிறத நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொண்ட இடம் நீ நினிவேக்கு போ. அதை விட்டுட்டுக்கு அவன் தர்சீஸுக்கு போகிறான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எங்கே போயிட்டுருக்குறோம்? உபாகமம் 30 அதிகாரம் அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம் 15-19 இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு முன்பாக நான் ஜீவனை வைக்கிறேன், நான் மரணத்தை வைக்கிறேன், நன்மை வைக்கிறேன், தீமை வைக்கிறேன். ஆண்டவர் நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறதான எதை நன்மையை தெரிந்து கொள்கிறோமா? ஜீவனை தெரிந்து கொள்கிறோமா? அநேகர் இந்த மரணத்துக்குள்ளே இருக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் இன்னும் தன் சொந்த சகோதரனை பகைக்கிறவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். அநேக நேரங்களில் பகை, நம்ம சகோதரோட அன்பு பாராட்டல, மற்றவங்கள நேசிக்க முடியல, கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிக்காதனால நம்ம ஜீவியத்தில் என்ன நடக்குது? இருதயத்தின் ஆழத்தில் தேவனுடைய வல்லமை நம்ம உணர முடியல. நமக்கு முன்னாடி ஏதோ ஒன்று தெரிந்து கொள்கிறோம். சோதோம் குமோராவை தெரிந்து கொண்ட அந்த லோத்தை போல அவன் வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அவன் ஜீவிக்க முடியல, அங்கே சந்தோஷமாக இருக்க முடியல. தெய்வப்பிள்ளை அதே போல தான் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் ஏசுப்பா நமக்கு வச்சிருக்கிற அந்த உன்னதமான ஸ்தானத்தை தெரிந்து கொள்ள முடியல. தெய்வப்பிள்ளையே, மத்தேயு 7 அதிகாரம் 12-13 வசனங்கள்லாம் வாசித்து பாருங்கள். கேட்டுக்கு போகிற வாசலும் நமக்கு முன்னாடி இருக்குது, ஆனால் நித்திய ஜீவனுக்கு போகிற அந்த வாசலும் நமக்கு முன்னாடி இருக்குது. எதை நாம் தெரிந்து கொள்கிறோம்? நம்முடைய கண்கள் எங்கே போகுது? கானானுக்கு போக தான் இஸ்ரவேல் ஜனங்க அழைக்கப்பட்டாங்க. ஆனால் கானானுக்கு போகிற வழியில் அந்த கானானியரை பார்க்க போகணும். அந்த கானானியர் எப்படி இருக்கிறாங்கன்னு கானானுக்குள்ளே போன அந்த 12 பேரில் 10 பேர் துர்ச்செய்தி பரப்புகிறாங்க. அவங்க பரப்பின அந்த துர்ச்செய்தி நிமித்தம் அவங்க அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியல. அந்த 10 பேரும் அழிக்கப்பட்டாங்க. அவங்களோடு கூட அங்கே இருக்கிறதான அத்தனை பேர் போக முடியல. அந்த அருமையான யோசுவாவும் காலேபை தவிர, கர்த்தர் தெரிந்து கொண்டதான அந்த அருமையான பாத்திரங்களை தவிர மற்ற யாரும் போக முடியல. இன்றைக்கி ஆவிக்குரிய ஜீவியத்தில் அப்படி தான் பரலோக கானானுக்கு நம்ம போயிட்டுருக்குறோம். நமக்கு முன்னாடி இருக்கிற நம்முடைய வார்த்தைகள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா நாவில் தான் மரணமும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. நம்ம ஜீவனுக்குரிய கனியை புசிக்கிறோமா? ஆதாம் மேவாளுக்கு முன்னாடி விளக்கப்பட்ட விருட்சமும் இருந்தது, அதே நேரத்தில் ஜீவ விருட்சமும் இருந்தது. ஆனால் இவங்க தெரிந்து கொண்டது விளக்கப்பட்ட அந்த கனியை புசிச்சாங்க. அப்போ தான் அவங்களுக்குள்ள இருந்த மகிமை போச்சு. அவங்க நிர்வாணிகள் என்று அவங்க தெரிந்து கொண்டு அந்த நாளில் அந்த தோட்டத்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டதை நாம் பைபிளில் வாசிக்கிறோம். தெய்வச்சனமே, இன்றைக்கி உன் ஜீவியத்தில் ஒரு வேளை தேவனை விட்டு விலகி எங்கே நீங்கள் போயிட்டுருக்குறீங்க? ஏசப்பா அழகாக சொல்கிறாரு. மத்தேயு சுவிசேஷம் 6 அதிகாரம் 22-23 வசனங்களாக நீங்கள் வாசிங்கன்னா 2 எஜமானுக்கு உங்களால் ஊழியம் செய்யவே முடியாது. உலகப் பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. உலகப் பொருளை நம்ம பற்றி கொண்டு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்கல, அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் கொடுக்கல, அவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகள் தசம பாகம் கொடுக்கல, ஜப நேரம் கொடுக்கல, வேத வாசிப்பை கொடுக்கல, அவருக்கு கொடுக்க வேண்டிய எதையுமே நம்ம கொடுக்காம அந்த நேரமெல்லாம் நாம் திருடிக்கிறோம். உலக காரியத்துக்காகவே செலவு பண்ணுறோம். அந்த நேரம் சொல்கிறோம், கெஸ்ட்டு வந்துட்டாங்க, என்னால் முடியல, தூக்கத்தை விரும்புகிறோம், உலகத்தின் காரியத்தை விரும்புகிறோம். கடைசி காலத்தில் கர்த்தர் அழைத்த அந்த பரம கானானை விட்டு எங்கேயோ போயிட்டுருக்குறோம். அந்த தரிசனமெல்லாம் இழந்து போச்சு. மணவாளன் இயேசு, மணவாட்டியை நான் இங்கே ஆயத்தமாகணும், அந்த எண்ணமெல்லாம் இன்றைக்கி போய் உலகத்தின் காரியத்துக்கு மட்டும் நம்ம ஜெபம் பண்ணுறோம். என் பிள்ளை கல்யாணம் ஆகணும், என்னுடைய பிள்ளைக்கு கன்சீவ் ஆகணும், நான் வீடு கட்டணும், என் பிள்ளை நல்ல வேலையில் இருக்கணும், இதே தான் நம்ம பார்க்குறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவெல்லாம் கூட கொடுக்கப்படுன்றாரு. அப்போ கூட கொடுக்கப்படுகிற இந்த ஆசீர்வாதத்தை விட்டுட்டு நம்ம இன்னும் எப்படி இருக்கிறோம்னா உலகத்தின் காரியத்துக்குள்ளே நிற்கிறோம். நமக்குள்ளே இயேசு இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ளே இல்லை. அன்றைக்கி கோலியாத்தை ஜெயிப்பதற்கு அந்த நாளில் அன்றைக்கி சவுலுக்கு பலன் கிடையாது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலன் கிடையாது. ஆனால் இந்த சத்தத்தை கேட்டான், பொல்லாத கோலியாத்தின் சத்தத்தை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களை தூஷிக்கிறதையும் தேவனை தூஷிக்கிறதையும் பார்த்த உடனே அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்தது. இன்றைக்கு கர்த்தர் உன் தலையை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று அவன் விசுவாச அறிக்கை இடுகிறான். ஆபிரகாம் இந்த நாளில்
அருமையான மகனை பலியிட போகும்போது அவன் மகன் கேட்குறான் ஈசாக்கு, அப்பா எல்லாமே இருக்குது, ஆனால் பலிக்கான ஆடு இல்லையே, கர்த்தர் பார்த்து கொள்வார். விசுவாச அறிக்கை. இன்னைக்கு நம்ம ஜீவனுக்குரிய காரியத்தை பேசுகிறோமா அல்லது மரணத்துக்குரிய காரியத்தை பேசி அந்த கனியை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோமா? சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னா இது இப்படி இருக்குமோ, அந்த வியாதி தானோ, மனசில் அப்படியே போட்டு ஒரு குழப்பம், ஒரு பயம், இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கிற வரையிலும் ஒரு ஜெய ஜீவியம் செய்யவே முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தரை எவ்வளோ நீங்கள் அசட்டை செய்கிறீங்க? உங்களோட நான் வரேன்றாரு. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம், என் சமூகம் உனக்கு முன்னாடி சொல்லும். இப்போ மோசே சொல்கிறா, எங்களோடு நீர் வரலனா, எங்களை இந்த இடத்துலேருந்து நீங்கள் கொண்டு போகாதீங்கப்பா. அப்போ ஆண்டவர் சொல்கிறேன், நான் கூட நான் வரேன், உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சிச்சு. தேவஜனமே, அப்போ கிருபை பெற்ற ஒரு ஜனம் என்பதை நம்ம மறந்துடுறோங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத மறந்துடுறோம். ஒரு சீஷர்களை போல கர்த்தர் கூட நிற்கிறது, பேசுகிறதெல்லாம் மறந்துடுறோம். வசனம் விலக்கி காண்பிக்கிறதும் போதெல்லாம் அவர் தேவன்தான்றதை மறந்து என்ன நினைக்கிறோம், யாரோ ஒருத்தர் அந்நியரை போல அவங்க நினைக்கிறோம். அநேக நேரங்களில் இயேசுவை நமக்குள்ளே நம்ம வைத்திருக்கிறத மறந்துடுறோம்ல, இயேசுப்பா நம்ம கூட இருக்கிறார் என்பதை மறந்துடுறோம்ல. பல்லாங்கனை ஜெயித்தீர்கள். கர்த்தருடைய பிள்ளையை, உலகத்தில் இருக்கிற மனிதர்களை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று அல்லவா? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ல் வாசிக்கிறோம். நமக்குள் பெரியவராக இயேசுப்பா இருக்கிறாரே, நம்ம எவ்வளோ மறந்து நம்ம ஜீவிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையை இயேசுவை மறந்து நம்ம ஜீவிக்கிறோமா? பைபிளில் நீங்கள் வாசித்து பார்த்துருப்பீங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20 எடுத்து நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். அன்னைக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டதான சிம்சோன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனால் தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக அவன் கொஞ்ச நாள் ஓடிடுறான். தெளிநாள் மடியை அவன் செலக்ட் பண்ணுறான். கடைசியில் எங்கே நடக்குது, அவனுக்குள்ளே இருக்கிறதான அந்த பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அந்த தலைமுடிகளெல்லாம் சிறைக்கப்படுது, உள்ளத்தெல்லாம் வெளிப்படுத்திடுறான். கடைசியில் அவன் பலன் அவனை விட்டு விலகி போச்சாங்க. கர்த்தர் அவனை விட்டு விலகிட்டாருங்க. அவனுக்கு அது தெரியல. எப்போதும் போலவே எந்திரிக்கிறான். யோசித்து பாருங்க. அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தர் உங்களை விட்டு விலகாமல் இருக்கணும்னா நீங்கள் உலகத்தின் மடியில் படுத்துடக்கூடாது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீங்க. ஒன்று உலகத்தில் அன்பு கூர்ந்தா அவனிடத்துல பிதாவின் அன்பு இல்லை. இன்னைக்கு எத்தனையோ ஆவிக்குரிய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகன்னு வாங்க, ஆனால் ரட்சிக்கப்படாத ஒரு அவிசுவாசியோடு திருமண உறவு வைத்துக்கொள்வாங்க, பிஸ்னஸில் உறவு வைத்துக்கொள்வாங்க. கடைசியில் என்ன நடக்கும்? கனி, ஆண்டவருடைய பிள்ளையை, தித்திப்பின் கனியை நீ பார்க்க முடியுமா? கசப்பின் கனி தான். அத்தி பழத்தை பார்க்க முடியாது, திராட்சை பழத்தை பார்க்க முடியாது. திருமண வாழ்க்கையில் தோல்விதான். ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அவிசுவாசிகளோடு தொடர்பு இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளோடு தான் தொடர்பு வைக்க வேண்டும். திருமண வாழ்க்கை அவங்க ஆரம்பிக்க வேண்டும். ஆண்டவரை விட்டு இருளுக்குள்ளே நீ போயிடக்கூடாது. தேவனை விட்டு விக்கிரக ஆராதனைக்குள்ளே நீ போயிடக்கூடாது. இந்த அருமையான வேளையில் கர்த்தர் உன் கையில் கொடுத்திருக்கிறதான இந்த அருமையான சத்தியத்துக்கு கீழ்ப்படிவாயானால் அவன் தேவன் அருளின வேதம் அவனுக்குள் இருந்தது. அவன் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. இயேசு நமக்குள் இருக்கிறத எத்தனை முறை நம்ம மறந்துடுறோம். இயேசுப்பாவுடைய வார்த்தை எத்தனை முறை நம்ம மறந்துடுறோம். ஆண்டவருடைய பிள்ளையை வசனத்தை மறந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் அங்கும் 20 வசனங்களெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்க. சவுலுக்குள்ள இருந்ததானே ஆவியானவர் அவனை விட்டு நீங்கி போனார். அதனால் அவனுக்குள்ளே என்ன வந்துச்சு? அசுத்தாவி வந்தது. அவன் மற்றவங்களை கலங்க பண்ணிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு கலக்கம். ஆண்டவருடைய பிள்ளையே, சவுல் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியில் ஆவியானவர் அவனை விட்டு விலகி போயிட்டாரு. இன்னைக்கு எத்தனையோ நேரங்களில் தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறத மறந்துடுறோம். வேதம் அழகா சொல்லுதுங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கிறோமா? யோசித்து பாருங்க. உலகம் சத்திய ஆவியானவரை அறியாதபடினால கர்த்தருடைய பிள்ளை அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஆனால் உங்களுக்குள்ள இருந்து உங்களோடு வாசம் பண்ணுகிற அப்படின்னால நீங்கள் அவரை அறிவீர்கள். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா? எனக்கு எத்தனையோ இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அபிஷேகத்தை குறித்து பிரசங்கமும் கிடையாது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட காலங்களில் அதிகமான ஆவியானுடைய அந்த அபிஷேகத்தை குறித்து தான் ஆழமான சத்தியங்கள் எங்களுக்கு சொல்லப்படும். அதிகமாக ஆவியானுடைய உதவியை கொண்டு தான் பைபிள் வாசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தாங்க. அந்த சத்தியத்தில் தான் இன்னைக்கு வரையும் நிற்கக்கூடிய ஒரு பலனை பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனால் வேத வசனங்களை ஆவியான ஒரு உதவியோடு நீ வாசிக்கிறாயா? வேத வசனம் வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். சிந்திக்கிறது கிடையாது. பைபிளை வாசிக்கிறோம், கடமைக்கு வாசிக்கிறோம். ஆவியானுடைய உதவியை நம்ம கூப்பிடலை, கேட்கல. ஆவியானவர் வந்து அவைகளுக்கு ஜோடி சேர்ப்பாராம். கர்த்தருடைய பிள்ளையை மனுஷனால் பெற்றுக்கொள்வது ஊழியம் கிடையாது.
கலாத்தியர் சொல்றாரு அழகா, பவுல் அப்போஸ்தலர் கலாத்திய சபைக்கு சொல்லும்போது, தேவனிடத்திலிருந்து பெற்றேன், தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன். மனிதன் அல்ல, ஆண்டவருடைய பிள்ளை, மனிதன் கையில் அல்ல, மனிதனால் அல்ல, தேவனால் உருவாக்கப்படுகிறவனை ஊழியன், தேவனுடைய அபிஷேகத்தில் நடத்தப்படுகிறவனை ஊழியன். ஆவியானவர் உன்னை பிலிப்பை போல கந்தேவ மந்திரிக்கு போய் சத்தியத்தை சொல் என்று உன்னை நடத்தணும். ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் சுயமாய் ஒன்றும் பேசாமல். தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு சுயமாய் ஒன்றும் செய்யாமல். தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில யோசிங்க, எத்தனை சுயம், எத்தனை நம்ம வாழ்க்கையில என் இஷ்டத்துக்கு ஓடுறோம், நம்ம இஷ்டத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம், நம்ம நினைக்கிற இடங்களுக்கெல்லாம் ஓடுகிறோம், நம்ம சொல்லு காரியங்களெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு செய்கிறோம். கர்த்தருடைய அனுமதி இல்லாம எத்தனையோ காரியங்கள் நம்ம கட்டுகிறோம். ஆண்டவருடைய பிள்ளையை, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற ஒரே சத்தியம், உனக்குள் அபிஷேகம் இருக்கிறதா, உன்னோட ஆவியானவர் இருக்கிறாரா? யோசுவா 7ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தர் ஆயீப்பட்டினத்தை ஜெயிக்கும் போது விசேஷமாக அங்கு தோல்வி உண்டானது. ஆயீப்பட்டினத்துக்கு அவங்க புறப்பட்டு போறாங்க. சின்ன பட்டணம் தானே, எளிதில் ஜெயிக்கலாம். ஆனா ஆண்டு சொல்றார், நான் உங்கள் நடுவில் இல்லை. ஏன்? அங்கு ஒரு ஆகான் இருக்கிறான், அவன் அந்த இடத்துல இருக்கிறதா பாபிலோனின் வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டான். ஆண்டவர் அருவருக்கிற சாபத்தீடானதை உங்க நடுவில் இருக்குது, நான் ஒரு மனித நிமித்தம் உங்கள் நடுவில் நான் இருக்க மாட்டேன். யோசித்து பாருங்க, அது சரி செய்கிற வரையிலும் அந்த இடத்துல கர்த்தர் இல்லை. இன்னைக்கு தேவ பிள்ளையே, உன்னை விட்டு கர்த்தர் தூரம் போயிட்டாரா அல்லது உன்னோடு கூட இருக்கிறாரா? இந்த கடைசி காலத்துல வாழ்கிறோம். தேவ ஜனமே, இந்த நேரத்தில் கர்த்தருடைய கரங்களை உன்னை அர்ப்பணி. 2 மனம் உள்ளவன் குந்தி குந்தி நடக்கிறான், 2 மனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 2 மனம் உனக்குள் இருக்குமானால் ஒன்றை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. அவை சுவாசிகளோடு இணைக்கப்பட்டிருப்பாயனால் இன்றைக்கு கர்த்தருடைய கையில் உன் வாழ்க்கையை அர்ப்பணி. ஆண்டவர் இந்த நாளில் உன்னை விடுதலையாக்க, உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளையை மாம்சம் வெளிப்படாதபடி, மாம்ச சிந்த மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஜீவனுள்ள ஆவியானவர் நம் வாழ்க்கையில் இன்னைக்கு கிரியை நடப்பிக்க வேண்டுமானால் கர்த்தர் கையில் நம்ம அர்ப்பணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் கர்த்தருடைய கையில் நாம் அர்ப்பணிக்க போறோம். அப்பா, எங்களுக்குள்ள இருக்கிற தேவன் என்று உபாகமம் 7:21 வாசிக்கிறோம் அல்லவா? சிலர் ஜனங்க ஒரே இடத்துல கூட தோல்வியை பார்க்கலங்க. கர்த்தர் அவளோடு இருந்ததுனால ஜெயித்துக்கிட்டே வராங்க. எந்த காரியத்திலும் தோல்வி கிடையாது. ஜெயம் கொடுக்கிற தேவன் இன்றைக்கு நம்ம மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவனுடைய காரியத்தில் கிரியையில பெருகிறோமா அல்லது ஒருவேளை குறுகி போயிருக்கிறோமா? யோசித்து பாருங்க. நம் பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிறதா? ஜப ஜீவியத்தில் எவ்வளவு அலட்சியம், எவ்வளவு வேத வாசிப்புல குறைவுள்ளவளா இருக்கிறோம். இந்த நேரத்தில் கர்த்தர் கையில நம்ம அர்ப்பணிக்க போறோம். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது உங்களுக்குள் இருக்கிற ஹல்லேலூயா. கொலோசியர் 1:27 வாசிக்கிறது போல, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக ஆண்டவருடைய பிள்ளையை மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே நமக்குள் இருக்கிறார். கிருபையின் ஐஸ்வர்யம், இரக்கத்தின் ஐஸ்வர்யம், ஏராளமான கிருபை நம்ம மத்தியில் இன்றைக்கு இறங்கி வருகிற அப்படினால இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிக்க போறோம். ஆண்டவர் நம்மை இன்றைக்கு எச்சரிக்கிறார். குடியிருக்கிற இடம் இயேசுக்கு தெரியும். இவருக்கு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றார், சாத்தான் சிங்காசனம் குடியிருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிறார். அப்பாவுக்கு நல்லா தெரியும் நீ யார் மத்தியில் குடியிருக்கிற. ஆனால் இயேசுவை பற்றி இருக்கிறாயா? இயேசுப்பா விட்டுட்டாயா? ஆண்டவருடைய நாமத்தை நீ பற்றி நீ உண்மையாகவே ஜீவிக்கும் போது கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு தப்புவிக்க வல்லவர். உன் நடுவில் அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் இறங்கி இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. இந்த அருமையான வேளையில நம்மை அர்ப்பணிக்க போறோம். தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தலாமா? ஹல்லேலூயா. நம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறது போல, கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து கிரியை நடப்பித்தார். அவர்கள் மூலமாய் அற்புத அடையாளங்கள் மூலமாய் வசனத்தை உறுதிப்படுத்தினார். கடைசி காலத்தில் வாழ்கிறோம். இன்னைக்கு மது கிரியை வெளிப்பட முடியாதபடி, மது வசனத்தின் மத்தியில் ஆண்டவரே அப்பா தகப்பனை ஜீவிக்க முடியாதபடி, அப்பா அற்புத அடையாளங்கள் நடக்க முடியாதபடி இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசங்கள் அப்பா தகப்பனை தள்ளி வைக்கிற நிலைமை மாற்றி போடுங்கப்பா. லவோதிக்கா சபையை பார்த்து நீங்கள் சொல்றீங்க, வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். இன்னைக்கு நீங்க நிற்கிற இடம் வாசற்படி. ஒவ்வொருடைய இருதயத்தை நீங்க தட்டிக்கிட்டே இருக்கிறீங்களே ராஜா. எத்தனையோ நாள் வேத வாசிப்பு இல்லையே, கையில பைபிள் இல்லையே, வசனத்தை பார்க்கலையே, தலைமாட்டில் வச்சு தூங்குறாங்க. ஆண்டவரே, எத்தனையோ பேர் ஆண்டவரே பைபிள் வாசிக்காதபடி வேத வசனங்களை அலட்சியப்படுத்துகிற ஒரு கூட்டம். உங்களுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள முடியாதபடி, சத்தியத்தை கர்த்தாவே புரிந்து கொள்ள முடியாதபடி அநேகருடைய இருதயம் அப்பா கடினப்பட்டிருக்கிற அந்த நேரத்தில் ராஜா, ஒரு விச பிள்ளைகளுக்குள்ளாய் நீர் இருக்கிறதா இன்றைக்கு நீர் உணர்த்தி காண்பிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ராஜா.
ராஜா உம்மை கத்தாவே தூரத்தில் அல்ல அப்பா இருதயத்துக்குள்ள ஆண்டவரே அழைப்பதற்கு வேண்டிய ஒரு கிருபை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் இப்பொழுது நீ தருவீராக. உமது சத்தத்தை கேட்டு தன் இருதய கதவை திறக்கிற ஒரு அனுபவத்தை தேவ பிள்ளைகளுக்கு நீ தருபடியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. சேஷமாய் அன்றைக்கு யாத்திராமம் 34:10 சொல்லப்பட்டது அந்த வார்த்தையின்படி உங்களோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி மோசையோடு நீ சொன்னீர்களவா, என் கிரியை வெளிப்படும், பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் காண்பார்கள் என்று. அப்படிப்பட்ட அதிசயங்கள் இன்றைக்கு ஊழியர்களில் நடப்பதாக, அப்படிப்பட்ட ஊழியர்கள் எழும்புவார்களாக. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உள்ளே நீர் இருக்கிறத ஆண்டவரே, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் இருக்கிறத பிள்ளைகள் உணர நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உணர்வற்ற ஜனங்கள் உமது கை நாள் முழுவதும் நீட்டப்பட்டிருக்கிறதே அப்பா, கீழ்ப்படியாதவர்கள் மத்தியில், எதிர் பேசுகிறவர்கள் மத்தியில் என்று அல்லவா. தேங்க்யூலா, நன்றி. ரோமர் 10 கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் உமது கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. உமது பிள்ளைகள் உணர உதவி செய்வீராக. பிள்ளைகளுக்குள்ளாய் ஒரு எழுப்புதலின் அக்கினி ஆண்டவரை பற்றி எரியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி இருக்கிற ஆண்டவரே கூட்டத்தை ஆண்டவரை இன்றைக்கு பார்க்கிறீர்களவா, எத்தனை நேரம் அபிஷேகம் பெற்றும் ஆண்டவரை எத்தனையோ ஜனங்கள் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றும் ஆண்டவரே அனல் மூட்டி எழுப்பாதபடி அப்பா ஆவியானவர் துக்கத்தோடு ஆண்டவரே தகப்பனே அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறத அவர்கள் உணர உதவி செய்வீராக. கூக்குரல், கோபம், சண்டை, பிரிவினைகள் மூலமாய் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற ஒரு கூட்டத்தை நீர் காண்பிக்கிறீர் அல்லவா. அப்படிப்பட்ட ஜனங்களுக்குள்ளாய் ஒரு உணர்வு உண்டாகட்டும். கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதலின் அக்கினியை கர்த்தர் அனுப்புவீராக. எல்லா துதிக்கான மகிமை எடுத்துக்கங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.